இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அறுசுவை பலரசம் செய்வது எப்படி. அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அன்னாச்சி பழம், ஆப்பிள், திராட்சை, தேன், பேரிச்சம்பழம். இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நம்ம போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை போட்டு அதுக்கடுத்து பேரிச்சம்பழம் ஒரு 100 கிராம் போடலாம். அளவு பொடுசாக நம்ம கழுவிட்டு பொடுசாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம போட்டுக்கோம். அதை ஒரு மத்து வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மசிச்சு கொடுக்கும். நல்லா அந்த பழம் அந்த வாழைப்பழமும் இந்த பேரிச்சம்பழம் ஒன்று அப்படியே மசியணும். அப்படியே அதுக்கு நல்லா மற்ற வச்சு நம்ம நல்லா அந்த பேரிச்சம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் ரெண்டாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மசிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஆப்பிள் போடுறோம். ஆப்பிள் பொடுசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மாம்பழத்தையும் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கடுத்து பலாப்பழம் அதையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டோம். பலாப்பழத்தை போட்டோம். அதுக்கடுத்து அன்னாச்சி பழம் அதையும் என்ன செய்யணும், பொடுசாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் அதில் கலந்து போட்டுக்கணும். திராட்சை பழம் இது ஒரு 100 கிராம் இதுவும் போதும். உங்களுக்கு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு பழமாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை, ஜீல்பழம் இருந்தாலும் நம்ம நாட்டு சர்க்கரை தான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம தேன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு நல்லா சுகர் நமக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும். நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. அதுக்கடுத்து அந்த சிரப்பு நம்ம அன்னாச்சி பழத்தில் எடுத்து பண்ணி வச்சுருந்தாலும் அதை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் ஐஸ் வாட்டர். எதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றுறோம்னா, ஐஸ் வாட்டர் ஊற்றுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். வெறும் தண்ணி ஊற்றுறப்போ அது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஐஸ் வாட்டருங்கிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அப்புறம் ஐஸ் கட்டி இது போட்டுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லா ஃப்ரூட்ஸும் அப்படியே அந்த ஜூஸும் அப்படியே கலந்துடும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஜூஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.